நல்லா தடவி விட்டுரு. ஓகே, போதும் போதும். இப்போ அந்த கேரி பேக்கு இறக்கி வச்சு டேக் போர்டு கட் பண்ணி எடுத்துக்கிறதுக்கு கொஞ்சம் உறிஞ்சளவு இல்லை போதுங்கிற. போதும். கீழே போட ஒன்றும் பிரச்சனை எடுத்துக்கலாம். இங்கே தேய்ச்சி கூடாது, காலை போடணும். அவ்வளோதான். ரைட். அந்த கேரி பேக்கோட பாகத்தில் அந்த மணல் இருக்குல்ல, அந்த இது கலந்ததை எடுத்து கோகோ பீட்டெலாம் கலந்ததை நம்ம கிழிக்காமல் தான் நமக்கு ஈஸியாக இருக்கும் தெரியுமா? வேறு வழி கிடையாது. கிழிக்காமல் தான் அல்லே ஜாமிக்கிட்டு போயிடலாம். ஆமாம், தழும்பாது. அப்படின்னா இந்த மாதிரி குச்சியில் தான் நிற்கலாம். இதில் ஒன்று வச்சு பார்ப்போம். நல்லா பார்வை தெரிய மாட்டேங்குது. இங்கே இருக்கு. அது வந்து குச்சி வந்து ரவுண்ட் ஷேப்பில் சென்டரில் வர்ற மாதிரி பார்த்துக்க. மண் வேணுன்னா எடுத்து வச்சுக்க. இருக்க முடியல. பார்த்து இப்போ என்ன பண்ணுறோன்னா சென்டரில் அமுக்கி வச்சு ஒரு டேக்கை போட்டுறணும். இப்போ ஃபஸ்ட்டு டேக்கை போட்டு விட்றோம். வச்சு அமுக்கிக்கலாம். ஒரு மீடியமான அளவில் வச்சு ஓவராக டைட் ஏற்றாமல் ஒரு டேக்கை ஒன்று போட்டுரு. சொல்கிறது புரியுதா? புரியுது. ஓவராக டைட் ஏற்றாமல் வச்சு போடுறோம். இந்தா இல்லை 2 இது கோத்தருவா. கண்டிப்பாக 2 தான். சரி, ஒரு நிமிஷம். இந்தா நான் பிடிச்சிக்கிறேன். 2 கோர். கரெக்டு தான் அது தானா? சொரப்பு இந்த பக்கம் இருக்குது. அது போதும், ரொம்ப ஏற்றாது. அவ்வளோதான். நீங்கள் போட்ட ஓவர டைட்டு ஃபுல்லாக ஏற்றி விட்றாத. அது பிடிமானம் மட்டும்தான். பிடிமானத்துக்கு மட்டும். ஏன்னா மண் வைக்கணும். தேவைப்பட்டால் போதும். அந்த ரேஞ்சு போதும். இப்போ என்ன பண்ணுறேன்னா, இப்போ அள்ளி வச்சு அமுக்கி உள்ள இது பண்ணிக்க. இதேமாரி கூட அப்போ யோசிச்சு வச்சுருக்கலாம் இருக்கு ஃபஸ்ட்டு காயத்தில். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுக்காக தான் வச்சுருக்கேன். சென்டராக வச்சு 4 பக்கம் அமுக்கணும். வச்சா கூட பிரச்சனை கிடையாது. இப்போ டேக்கும் சென்டரில் இருக்குது, கட் பண்ணதும் சென்டரில் தான் இருக்குது. உனக்கு தேவையான அளவுக்கு அப்புறம் இறுக்கிக்கலாம் லாஸ்ட்டில். அவ்வளோதான். கொட்ட விடாத. பிடிக்க விடணும். கொட்டாமல் செய். இந்த நான் பார்க்குறேன். இல்லாட்டி பண்ணுறியா? இல்லை பண்ணு. இப்போ வரோம். கொஞ்சம் வேணும். இதில் கொஞ்சம் முடியல. இந்த எடுத்துக்க. அள்ளி வச்சு வை. போதும். போதும்ல. அதோட தான் வை. அவ்வளோதான். அது போதும். டேக்கை போட்டுக்கலாம். டேக்கை போட்டு விட்றோம். தண்ணி
தண்ணி கேரி பேக்கை முதல்ல கரெக்டாக எடுத்து வச்சு இப்போ ஊற்று கொஞ்சம் அது பொத்து விட்டுலாம் நீ ஊற்று போதும். இப்போ அந்த ஃபுல்லாக இறங்கிடும், வேறு ஒன்றும் கிடையாது. அதை வச்சிருக்கல இந்த டேக் இந்த டேக் ஓகேவா? போடு போடலாம்ல. நல்லா இறுக்கி பிடிச்சி வச்சு போட்டு விட்ரு. இப்படியா தலைமையில் போடுறேண்ணா? அது டேக் விடலையான்ட்டு பார்த்தேன். நல்லா நெருக்கி விடு. இதை டைட் பண்ணிட்டா என்ன? இதை டைட் பண்ணணும். இப்படி வச்சு அந்த இதை டைட் பண்ணு. மேலே இது இல்லாமல் வரேன். இப்போ ஓகே, இப்போ டைட் பண்ணு. ஓகேவா? போதும். இப்போ வந்து என்ன பண்ணுறோன்னா கீழே இது போட்டுவிடு, ஓட்டை போட்டுவிடு. இல்லை எப்படி அது தாறுமாற போயிடும். இப்படி தெரியுது இந்தா ஆகாது. ஒரு பெரிய ஓட்டை விடுமா? இந்த குச்சை வச்சு குத்தி விடு. 4-5 இடத்துல கீழ் பக்கம்லாம் குத்தி விடு. தண்ணி வந்தால் கீழ் பக்கம் தான் நிற்கணும். ஒரு 2-3 இடத்துல ஓட்டையை போட்டு விட்டு முடிஞ்சது. எனக்கு ஒரு டவுட் என்னென்னா, இந்த இடத்துலையும் போட்டு விடு. இப்போ எனக்கு டவுட் என்னென்னா, இப்போ மழை பெய்ய தண்ணி நம்மளுக்கு வரணும், மழை பெய்ய இது என்ன பண்ணுறேன்னா சொல்கிறது கேட்க, இதை ஃபஸ்ட்டு ரவுண்ட் ஷேப்பில் அதை கட் பண்ணி பேப்பர்லாம் எடுத்துகிட்டு டேக்கை வந்து இந்த அளவுக்கு விட்டு கட் பண்ணி விடு. இந்த கத்தி எடுத்துட்டியா? இந்த கொஞ்சம் மேலே விட்டுட்டு இதில் விட்டு கட் பண்ணிட்டா? ஆமாம், ரவுண்ட் ஷேப்பில் அப்படியே எடுத்துகிட்டு அந்த டேக்கையும் கட் பண்ணி விடு கொஞ்சம் விட்டு. எழுது. அதே மாதிரி ஓகே, ரெடி ஆகிட்டு.